Hi Makali, welcome to Middle Class Daily Cricketers. Hi Prabhu, hi Siddharth. ஹலோ ப்ரோ. சித்தார்த் வந்து நம்மளோட எம்சிஜிசி பிலீவர் ஆல்ரெடி ஒரு வீடியோல ஃபீச்சர் ஆயிருந்தாரு பிஜிடி நடந்துட்டு இருக்கப்ப இப்போ திருப்பியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் வரப்போ வரேன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு கரெக்டாக மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸ்குவாட் வந்தது மோஸ்ட் அவைட்டட் இந்தியாவோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. இதோ கிலோமீட்டர் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் லைவ் போச்சு. டயர்ட் ஆக்கிட்டாங்க. இந்த சேர்ல தான் வந்து ரோஹித் உட்கார போறாரு, அஜித் அகர்கர் உட்கார போறாரு. இப்படியே ஒரு லைன்ல அவ்வளவு நேரம் ஓடிட்டு இருந்தாங்க. என்னடா இவ்வளவு அழைப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட தாட்டா இருக்கு. அண்ட் ஸ்குவாட் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. அஹ் நிறைய பேர் வந்து கில்ல மிஸ் அவுட் பண்ணுவாரா, ஜட்டு மிஸ் அவுட் பண்ணுவாரா, ஸ்ரேயாஸ் ஐயர் வேர்ல்டு கப் அப்புறம் இந்தியாவுக்கு ஆடுது என்ன திருப்பி கூப்பிட்டு வருவாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கப்ப கரெக்டான ஒரு ஸ்குவாட் எடுத்திருக்காங்கன்றது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். மேபி சிராஜ் வந்து மிஸ் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு எனக்கு. சிராஜ் வந்து மிஸ் அவுட் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் ஸ்குவாட் என்ன பிரபு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா லைக் ஒரு மாதிரி பிரெட்டி டீசென்ட் தான். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கவர் பண்ணியிருந்தோம் அந்த 2023 அந்த செட்டப்ல தான் அப்படியே வருவாங்க. மேபி ஸ்லைட்லி ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் போயிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இன்க்ளூஷன் வந்துட்டு லைக் பெருசா சர்ப்ரைசிங்கா இல்லை. ஏன்னா நம்ம பேசிட்டு தான் இருந்தோம் லைவ்லயா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பண்ண டிஸ்கஷன்ஸ்லயா இருக்கட்டும். சர்ப்ரைஸ் மிஸ் வந்துட்டு சிராஜ் தான். ஏன்னா அவர் தான் ஆக்சுவலா இப்போ நம்பர் 1 ஓடிஐ பவுலர் நினைக்கிறேன், if I'm not wrong. அவரை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நாள் அவர் ஆட வச்சுட்டு சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட வைக்கல அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு லாங் ரன் வந்துட்டு ஒரு ரெஸ்டே இல்லாம வந்துட்டு இருந்தாரு. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு மெயின் பவுலரா, ஈவன் பிஜிடில கூட அவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப்டர் பும்ரான்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அவரோட எக்ஸ்க்ளூஷன். இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு 4 ஸ்பின்னர்ஸோட போயிருக்காங்க ஆக்சுவலா. அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ். துபாயில ஆடுறதுக்கு 4 ஸ்பின்னர் வேணுமா? மேபி அங்க ஒருத்தரோட பிளேஸ வந்துட்டு இது பண்ணிட்டு ஒரு பேசரா வந்துட்டு சிராஜ் எடுத்துட்டு போயிருக்கலாமோங்கிறதான் டவுட். மத்தபடி சாலிடா இருக்கு. என்ன சுப்மன் கில் வைஸ் கேப்டன்சி வந்துட்டு லைக் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அடுத்து நாங்க கேப்டன்சி மெட்டீரியலா ரோஹித் சர்மாக்கு அப்புறம் கில்ல தான் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்னு ஆக்சுவலா ஒரு மாதிரி ஃபன்னியா இருந்தது. அஜித் அகர்கர் அவர் பிரஸ்ல வந்துட்டு சொன்னது, யாரோ ஒரு பிளேயர் வந்துட்டு 700 ரன்ஸ் அடிச்சிருக்காராம், இதெல்லாம் ஸ்பெஷல் மூமெண்ட் தான். ஆனா அதை வந்துட்டு இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைக்கணும்னு கேட்டா இப்போதைக்கு சான்ஸ் கிடையாது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி அஜித் அகர்கர் சொல்லியிருக்காரு. சுப்மன் கில்க்கு எப்படி திடீர்னு வைஸ் கேப்டன் கொடுக்க யோசிச்சாங்களோ அந்த மாதிரி கருண் நாயருக்கு யோசிச்சிருந்தா மேபி அவரையும் கூட டீம்ல எடுத்துருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு தினேஷ் கார்த்திக் வந்துட்டு ஒரு டீம்ல இருந்துட்டு வெளில போயிட்டு விஜயசாரையில வந்துட்டு 2017-18 கரெக்டா தெரியல, ஒரு 3 செஞ்சுரி ஒரு 5-6 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் திரும்ப டீம்ல எடுத்துட்டு வந்தாங்க. ஏன் அந்த ஒரு இது வந்துட்டு கருண் நாயருக்கு கிடைக்கல அப்படின்னு தெரியல. ஏன்னா பினாமினல் ஆவரேஜ் இவர் வந்துட்டு இப்போ மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் போய் டொமஸ்டிக் ஆடுங்கிறாரு. டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு எப்ப ஸ்குவாட்ல இடம்னு தெரியல. நல்ல ஸ்குவாடு பார்ப்போம். ஓகே, நான் சித்தார்த் கிட்ட போயிட்டு வரேன். அதுக்குள்ள உங்க நெட்வொர்க் கனெக்ஷன் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஓகே. ஸ்னீக்கியா தான் இருக்கு. சித்தார்த், உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்துச்சு பாக்குறப்ப? ப்ரோ, ஃபர்ஸ்ட் நான் ஸ்குவாட் படிக்கும்போது நான் நோட்டீஸே பண்ணல லைக் சிராஜ் இல்லைன்னு. எனக்கே அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் ஸ்குவாடை படிக்கும்போது தான் தெரிஞ்சது பிக்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் லைக் பிரபு ப்ரோ சொன்ன மாதிரி. வாஷிங்டன் சுந்தர். அவங்களுக்கே ஒரு ஸ்லைட் கன்ஃபியூஷன் இருக்கு லைக் ஜடேஜாவா அக்ஷர் பிளேயிங் 11 இருக்க போறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் அது வந்து போக போக தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிஷியலி ஜட்டு தான் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கில்லோட வைஸ் கேப்டன்சி எனக்குமே பெரிய இதுவே இல்லை அதுல. பிகாஸ் ஏற்கனவே வைஸ் கேப்டனா இருந்த ஹர்திக் பாண்டியா வாஸ் ரிமோட் ஃப்ரம் போத் T20s அண்ட் ஓடி. அது என்ன சிக்னல் கொடுக்குன்னே தெரியல. இன்ஃபேக்ட் கம்பீர் தான் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்டமோ இல்ல இந்த மாதிரி பிளேயர்ஸ் இது பண்ண மாட்டேன்னு. பட் இவரே ஒரு ரிஃப்ட் கிரியேட் பண்ணிடுவாரோன்னு எனக்கு லைட்டா பயமா இருக்கு. இப்போ தேவையில்லாம ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் தராங்களோன்னு தோணுது. லைக் ஒரு அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு வைஸ் கேப்டன்சி தரதா இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த பாண்டியாவை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஸ்கை கொடுத்து இப்போ பாண்டியா வைஸ் கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்ணதா இருக்கட்டும் ஃப்ரம் போத் ஒயிட் பால் ஃபார்மேட்ஸ். அது ரொம்ப இதுவா ரொம்ப ஹார்ஷா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி சுப்மன் கில். இப்போ நீங்க சுப்மன் கில் வைஸ் கேப்டனா இருந்து இருக்கணும் பிளேம் ஆல் த 6 to 8 கேம்ஸா இருந்தா அப்ப எதுக்கு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கணும்? அதுவுமே எனக்கு புரியல. இப்போ கில் தான் எல்லா மேட்ச் ஆட போறாரு. இரஸ்பெக்டிவ் ஆஃப் தெரியல ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் இருந்தா மட்டும் தான் சிட் அவுட் பண்ணுவாரு. அப்போ அந்த ஒரு ஸ்லாட் ஆஃப் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வேற சான்ஸே இல்லை. ஏன்னா அவர் டெபுவே பண்ணல நினைக்கிறேன் ODIல. இஃப் நாட் இப்போ இந்த ஆமா, ரீசெண்ட் இங்கிலாந்து சீரிஸ். அப்போ எதுக்கு அப்போ ஜெய்ஸ்வால் ஒரு ஸ்லாட்டை வேஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அவர் ஆடினா பியூர்லி ஓப்பனிங் மட்டும் தான் ஆடணும். இன்கேஸ் அவங்க ஓப்பனர்ஸ் வேணும்னா கூட அப்போ அது யூஸ்வலி இவங்க மாத்துற மாதிரி கேஎல் ராவ்ல தான் மாத்திருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். பட் அந்த ஸ்லாட் தான் வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. அதுல சிராஜ் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் இருந்திருக்கலாம்னு தோணுது. ஏன்னா பும்ராக்கே இப்போ ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால ப்ராபப்ளி ஐ டோன்ட் see them ரெஸ்டிங் எனி கேம்ஸ் இந்த இதுல. ஏன்னா லீக் கேம்ஸே 3 கேம்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ன்றதுனால சஞ்சய் ப்ராபப்ளி கேம் ஒரு தான் மொத்தமா. ஸோ ப்ராபப்ளி ஒரு பங்களாதேஷ் கேம்காச்சு பும்ரா மாதிரி ஒருத்தங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு வேணா இன்னொரு எக்ஸ்ட்ரா பேசர் சிராஜ் மாதிரி எடுத்துருந்துருக்கலாமோ தான் எனக்கு தோணுச்சு. அதுதான் ஒரே ஒரு இது வந்துச்சு. அகைன் அதான் கில்லோட வைஸ் கேப்டன்சில ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க
ஜெய்ஸ்வாலே ட்ரை பண்ணலாமே ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அண்ட் அந்த மாதிரி துபாய் பிச்சஸ்ல ஆன் த பவுன்ஸ்ல வர பிச்சஸ்ல ட்ரை பண்ணலான்னு. பட் அகேன் அதான் இது என்ன மாதிரி சிக்னல் தருதுன்னு எனக்கு பெருசா இதுவும் இல்லை இந்த இது பத்தி. பட் யா ஒரு ஓவரால் எக்ஸ்பெக்டட் ரவுண்ட் ஆஃப் ஸ்குவாட் தான் இது. ரிசர்வ்ஸ் பத்தி அவங்க பெருசா எதுவும் சொல்லல, டிராவலிங் ரிசர்வ்ஸ் பத்திலாம். ஐ திங்க் ஒரு 5 கேம்ஸ்னால ஐ டோன்ட் திங்க் இல் பி அ ப்ராப்ளம். யா இது நல்ல ஸ்குவாட் தான் ஆக்சுவலி இது. ஓகே. ஆக்சுவலி நானுமே வந்து என்ன யோசிச்சேன்னா, கில் வந்து பிளேயிங் லெவல்ல இருக்கிறதோ, இல்ல ஸ்குவாட்ல இருக்கிறத பத்தி எந்த கேள்வியும் கிடையாது. பட் வைஸ் கேப்டன் நீங்க கொடுக்குறீங்கன்னா, அவங்க வந்து வெளியே இருக்க விஷயங்களை வந்து தூக்கி எறிகிற மாதிரி இருக்கு. நீங்க என்ன வேணா பேசுங்க, எங்களுக்கு என்ன பிளான்ஸ் இருக்குங்கிறது வந்து நாங்க கிளியரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் நீங்க பாஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. நாங்க கில்ல என்னவா பாக்குறோம், எதுக்காக டீம்ல எடுத்திருக்கோம் அப்படிங்கறத வந்து கிளியர் கட்டா இதுக்கு மாதிரி கில் மேல டிபேட்டே இல்லாத மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போற மூவ் மாதிரி தெரியுது அந்த வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிருக்குது. அதுவும் வந்து இது நார்மல் ஏதோ ஒரு பைலேட்டரல் சீரிஸ் கிடையாது. அது எல்லாரும் திருப்பியும் யோசிக்கணும். ஒரு ஐசிசி ஈவெண்ட், ஒரு ஐசிசி ஈவெண்ட்டுக்கு இது வரைக்கும் கேப்டன்சியே பண்ணாத கில்ல வந்து வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் அவ்வளோ பேர் ஆல்ரெடி இருக்காங்க. வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஜட்டு இருக்காரு, ஹர்திக் இருக்காரு, கோலி இருக்காரு, பனட் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, கே எல் ராகுல் இருக்காரு. இவ்வளவு பேர் இருக்கப்ப இவங்க வந்து கில்ல வந்து வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல என் பும்ரா வேற இருக்காரு. ஸோ அவங்களோட தாட் என்னவா இருக்குங்கிறத அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கவுண்டர் பாயிண்டா கொடுக்குற மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா அவ்வளோ டாக்ஸ் கில்ல நோக்கி நடந்துட்டு இருக்கதால. ஸோ அது மட்டும் தான் எனக்குமே கொஞ்சம் கன்சர்ன் ஆகுது. சிராஜ் மிஸ் அவுட் பண்ணது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா அவரு தான் கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஹவர்ஸ் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு இவ்வளவு பேசிட்டு ஒரு ஐசிசி வந்து அவர் டிராப் பண்றாங்க. அண்ட் அவருக்கு இவரு சொன்ன பிரபு சொன்ன மாதிரி அவர் ரேங்கிங்ல இருக்க ஃபார்மேட் இது எப்படி இருக்கு, அஸ்வினை வந்து ரேங்க் 1ல இருக்கப்போ டபிள்யூடிசி ஃபைனல்ஸ் ஆட வைக்காம பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அண்ட் 2 ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்க பவுலர்ஸ், அவங்களோட ஸ்கில்ல பத்தியும் டேலண்ட்டை பத்தியும் எந்த இதுவும் கிடையாது. ஃபிட்னஸ் பத்தி கன்சர்ன்ஸ் இருக்கு, ஷமியா இருக்கட்டும் இல்ல பும்ராவா இருக்கட்டும். அப்படி இருக்கப்போ நீங்க எப்படி வந்து வெறும் ஹர்ஷதீப் மட்டும் தான் ஒரு ஃபுல் டைம் பவுலரே இருக்காரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவுமே ஒரு என்ன சொல்ல முடியும், அவர் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஒரு 50 ஓவர் ஃபுல்லா போட முடியுமா 5 மேட்சும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா வித்தின் ஸ்பான் ஆஃப் 11-12 டேஸ்க்குள்ள முடிஞ்சிருது 5 மேட்சுமே. ஒரு 15 டேஸ்க்குள்ள முடிஞ்சிருது. அப்படிங்கிறப்ப அவ்வளோ ஒர்க் எடுத்து போற ஹர்திக், சப்போஸ் 2 பேசர் தான் வராங்க, 3rd பேசர் இவருதானா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டினா வருது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இருக்க ஒரு சில தாட்ஸா இருக்குது. முதல்ல படிச்சிடுறேன் ஸ்குவாட. ரோஹித் சர்மா கேப்டன், கில் வைஸ் கேப்டன், 1 டவுன் விராட் கோலி, 2 டவுன் ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஆடி ஆகணும் என்ன பொறுத்த வரைக்கும். கே எல் ராகுல் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பரா வருவாரு. அவருக்கு பேக்கப் வந்து பண்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கில்லுக்கு பேக்கப் ஜெய்ஸ்வால். அதுக்கடுத்து ஹர்திக், ஜட்டு இல்லைன்னா அக்ஷர்ல யாரோ ஒருத்தர் விளையாடுவாங்க. குல்தீப் இல்ல வாஷ்ல யாரோ ஒருத்தர் விளையாடுவாங்க. ஷமி, பும்ரா, ஹர்ஷதீப். இவ்வளவுதான் ஸ்குவாடே இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவன்ஸ் போலாமா இல்ல மிஸ் அவுட் பண்ண பிளேயர்ஸ் பத்தி பேசலாமா? சிராஜ், சஞ்சு சாம்சன். சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு இது ப்ரோ ரிகார்டிங் அந்த கில்லோட இதுல லைக் இப்போ இவங்க என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு புரியல. லைக் அவுட் சைட் நாய்ஸ் இது பண்ண ட்ரை பண்றாங்களா இல்ல கில் தான் எங்களோட பெர்மிட், அது ஓகே. பட் இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ லெட்ஸே ரோஹித் சர்மா வந்து ஒரு 20 ஓவர்ஸ்க்கு வந்து இன்ஜூர் ஆயிராரு, உட்காராரு. ஸோ ஸ்டாண்டிங் கேப்னா இவங்க கில்ல அங்க வந்து நிக்க வைக்க முடியுமா? அந்த ஐ டோன்ட் திங்க் அந்த கால் பிரேவா கூட அவங்க எடுக்க முடியாது. கண்டிப்பா விராட் கோலியோ இல்ல கே எல் ராகுலோ இல்ல அந்த டைம்ல இருக்க பும்ராவோ அதுக்கு தான் பண்ணி ஆகணும். அப்புறம் எதுக்கு கில்ல இவங்க வைஸ் கேப்னா புஷ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தான் எனக்கு ஆக்சுவலி புரியல. ஐ டோன்ட் திங்க் ஹர்திக்கு அதுதான் நான் அந்த இருக்க கேள்வியே எக்ஸ்பீரியன்ஸ் கூட கேட்டேன். கில் இவ்வளவு கிட்ட பேர் இல்ல. இருந்தாலும் நாங்க வந்து ஒரு ஒரு பிரேவ் கால் எடுக்கிறோம். ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல அதான் பண்றாங்க. நீங்க வந்து பங்களாதேஷ் சொன்னீங்க. பங்களாதேஷ் கிட்ட வர நம்ம பங்களாதேஷ்ல போய் எல்லாம் உதப்பட்டிருக்கோம். ஸோ பங்களாதேஷையும் லைட்டா எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. பர்டிகுலர்லி ஓடி ஒயிட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திடீர்னு அவங்க ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்க மேபி அவங்களோட ஸ்குவாட் எந்த அளவுக்கு இருக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் அந்த அளவுக்கு அவங்க த்ரெட்டனிங்கா இருப்பாங்களான்னு தெரியல. பட் பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம போறதுக்கான பிரேவ் மூவ் வந்து இந்தியா எடுக்கும்னு எனக்கு தோணல. அந்த 5 மேட்ச் பும்ரா ஆடிதான் ஆகணும் சப்போஸ் ஃபிட்னா. இல்ல இவங்களோட லைக் பாயிண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான் நான் கொஸ்டின் பண்ணுவேன் அந்த இடத்துல. இப்போ கில்ல அவங்க இவ்வளோ பேக் பண்றாங்க. கில்லோட என்ன இன்புட்ஸ், கேப்டன்சி இன்புட்ஸ் என்ன வருதுன்னு எனக்கு தெரியல அவங்க கிட்ட. அப்படி என்ன பார்த்துட்டாங்கன்னு ஓவர் பாண்டியா ஒரு பும்ரா ஆர் ஈவன் கேஎல் விராட் எல்லாருக்குமே இருக்கட்டும். ஐ டோன்ட் திங்க் அது என்ன ஃபார்ம்ல அவங்க புஷ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. கிளியரா அதுல தெரியுது தெர் ஆர் ஃபேவரட்ஸ் தான் இந்த டீம்ல இந்த கோச்சுக்கு கீழேன்னு. ஸோ அது ஐம் நாட் அ ரியலி பிக் ஃபேன் ஆஃப் இட். எனக்கு அதுல நிறைய கிரிட்டிசிசமும் இருக்குதான். இது தேவையில்லாம ஒரு இது கிரியேட் பண்ணுதுன்னு தான் தோணுது. இப்போ அக்ஷருக்கு வைஸ் கேப்டன்சி தரதா இருக்கட்டும். ஐ டோன்ட் திங்க் பாண்டியா or மத்தவங்க யாருமே ஐ டோன்ட் திங்க் தே டிட் எனி ராங் டு பி புஷ் டவுன் ஃப்ரம் தட். அதுவும் அவங்களுக்கும் ஒரு அஃபெக்ட் ஆகும் தான். என்னதான் அவங்க இதுவா ஸ்டார் பிளேயர்ஸா இருந்தாலும் அவங்களுக்கும் லைக் இந்த வைஸ் கேப்டன்சி ஒரு இது மேட்டர்ஸ் தான் தோணுது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கொஸ்டினபிளா இருந்துச்சு அங்கேயும். இல்ல ஆமா, அந்த ஆக்சுவலா லாஸ்ட் டைம் ப்ரூஃப் அவர் ஜிம்பாபே அவங்களுக்கு ஒரு பண்ணாருன்னு வாய்ஸ் இல்லாம நினைக்கிறேன். போயிடும்ல.
ஜிம்பாப்வே டூர் வந்துட்டு கேப்டன்சி பண்ணாரு கில்லு. பட் அது T20 சீரிஸ் தான். அண்ட் ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஒரு சீனியர் பிளேயர் ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது என்ன ஒரு அர்ஜென்சி, அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ங்கிறனால எடுத்து கில்லுக்கு வந்துட்டு இப்போ வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதான் பார்க்கணும். And நானுமே அதான் லைக் எனக்குமே வந்துட்டு அதுக்கு எகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன அவரோட கேப்டன்சி இது பாத்தீங்க, அவர் டொமஸ்டிக்ல நல்லா பண்ணாரா, இல்ல வேற ஏதாவது அவர் லைக் ஏதாவது அச்சீவ் பண்ணாரா? இப்போ இன் கேஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா டொமஸ்டிக்ல வந்துட்டு ஒரு IPL ஒரு டிராஃபி கேப்டன்சியா இருந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. கேப்டன்ஷிப்ல இருந்தார் இந்தியன் டீமுக்கு. இவ்வளவு சடனா நீங்க வந்துட்டு திடீர்னு ஒரு ஐசிடி டோர்னமெண்ட், சாரி ஒரு ICC டோர்னமெண்ட்ல வந்துட்டு ஒரு பிளேயருக்கு திடீர்னு ஒரு வைஸ் கேப்டன்சி ரோல் கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கறதுதான். அண்ட் நாலு ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆடுறதுமே கொஞ்சம் இதுதான். நம்ம வருண் சக்கரவர்த்தியை வச்சுட்டு போயிட்டு T20 வேர்ல்டு கப் என்ன ஆச்சு அப்படிங்கறத எல்லாரும் பார்த்தோம். சோ அப்படி இருக்கும்போது அந்த 4 ஸ்பின்னர்ஸ் வேணுமா? அண்ட் ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு அந்த 4 ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு குஷன் கொடுக்கும் அப்படின்ட்டு. பட் எப்படி எந்த வகையில தான் தெரியல. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி 2 இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிற ஒரு பவுலர்ஸ் யாராவது ஒருத்தர் உட்காந்தாங்கனாலுமே கஷ்டமா தான் இருக்கும். மேபி ஒரு முகேஷ் குமார் அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு போயிருக்கலாம், லைக் ஒரு பேக்கப்பா எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் லெட்ஸ் சி, பார்ப்போம். ஓகே, உங்களோட பிளேயிங் லெவன்ஸ் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்ரேயாஸ் ஐயர், பண்ட், KL ராகுல், ஜட்டு, அக்ஷர், இவங்கெல்லாம் யாருக்கு இருக்கு? ஏன்னா சாலிடா விளையாட போற பிளேயர்ஸ் நமக்கு தெரியுதுன்னு சொல்லியிருக்கேன். ரோஹித் இருக்காரு, கில் இருக்காரு, விராட் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு, ஷமி, பும்ரா, ஹர்ஷதீப் இருக்காங்க. ஸோ மிக்ஸ் 3-4 பேர் சேஞ்சஸ் ஷஃப்லிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரேயாஸ் ஐயர் உங்களோட ஸ்டார்டிங் லெவன்ஸ்ல ஸ்ட்ரெயிட்டாவே வர போறாரா, இல்ல ஆஃப்டர் வேர்ல்ட் கப் அவர் ஆடவே இல்லை, ஸோ அவருக்கு பதில் நீங்க பண்ட், KL ராகுல் 2 பேரையும் ஆட போறீங்களா? யா ப்ரோ, either of கரெக்ட் தான் punt நீங்க தான். சொன்ன மாதிரி. சொல்லுங்க நீங்க சொன்ன சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க. பண்ட் ஆர் கேல் கிடையாது ஆக்சுவலி காம்படிஷன் பார்த்தீங்கன்னா. ஐ திங்க் இட்ஸ் பண்ட் ஆர் ஷேர்ஸ் தான். ஏன்னா 2 பேரோட ரோல் ரொம்ப சிமிலரா இருக்கு. லைக் மிடில் ஆர்டர் ஸ்பின் ஹிட்டிங்னால ஈதர் ஷேர்ஸ் ஆர் பண்ட் தான் ஆடுவாங்க. எனக்கு தெரியல, இனிஷியலா ஷேர்ஸ் ஆடலாம். பட் ப்ராப்ளி ஒரு 2 ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா தி மைட் கோ டு டெம்டட் டு கோ டு பண்ட்னு தோணுது. அந்த மாதிரி பிச்சஸ்ல லைக் ஆன் த ரைஸ் பவுன்ஸ்ல ஷேர்ஸ் எப்படி ஆடுறாருன்றது அவங்க பார்க்கணும் தான். அண்ட் இஃப் நாட் ஷேர்ஸ் பண்ட் தான் ரீப்ளேஸ். ஐ திங்க் கேல் ஓட ஸ்பாட்டுமே ஓரளவுக்கு சீல் தான் நினைக்கிறேன். லைக் அந்த லைக் ரன் பால் ஆடக்கூடிய எபிலிட்டி அண்ட் கேம் ஒரு லைட்டா க்ரூஸ் பண்ற எபிலிட்டி கேலுக்கு இருக்குன்றதுனால. அண்ட் அகைன் அந்த ஸ்பின்னர்ஸ் நான் ஏன் பாக்குறேன்னா, இப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஹெவி நியூசிலாந்து வரும்போது வாஷி ஏற்கனவே ஒரு மைண்ட் லெவல் அந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு ஃபைஃபரா இருக்கட்டும் அதெல்லாம் கிரியேட் பண்ணதுனால ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ. லைக் ரெண்டுமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான். நம்ம பாத்தீங்கன்னா குல்தீப்பா இருக்கட்டும், they டேக் த பால் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டர் தான், இன்டு த லெஃப்ட் ஹேண்டர் எடுக்க மாட்டாங்க அந்த ஆங்கிள். ஸோ அதனால வாஷி யோசிக்கிறாங்களோ, ஒருவேளை வாஷி ஆடலாம்னு தோணுச்சு அந்த மாதிரி மேட்சஸ்ல. லைக் லெஃப்ட் ஹேண்டட் ஹெவி பேட்டிங் லைன் அப் லைக் நியூசிலாந்து மாதிரி வரும்போது அதுதான் நான் யோசிச்சேன். அண்ட் யூ கேன் போல் இந்த பவர் பிளே ஆல்சோ, லைக் வாஷி மாதிரி பவுலர்ஸா இருக்கட்டும், இல்ல அக்ஷரா இருக்கட்டும். ஸோ அதான். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரபு? ஸ்ரேயாஸ், KL, பண்ட் 3 பேர்ல யார் 2 பேர் உள்ள விளையாட போறாங்க? இல்ல KL தான் ஸ்ட்ரெயிட்டாவே ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா KL அண்ட் ஸ்ரேயஸ் 2 பேருமே வந்துட்டு 2023 வேர்ல்டு கப்ல நல்லா தான் பண்ணாங்க. ஓகே, அண்ட் எல்லாருமே ஒரு முதல்ல KL பத்தி விட்டுருவோம். KL ஸ்பாட் சீல்டுன்னு வச்சுக்கலாம். அவர் தான் ஒரு ஸ்டாண்டிங் விக்கெட் கீப்பரா ஆட போறாரு, அவர் ஸ்பாட் சீல். இப்ப பண்ட், ஸ்ரேயாஸ் ஐயர்ல யார் ஆடுவீங்க? இல்ல ஆக்சுவலா காம்பினேஷன் படி போனா வந்துட்டு நீங்க லெஃப்ட் ரைட்னு பார்த்தா பண்ட்டுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா கில், ரோஹித், கோலி டாப் ஃபுல்லாவே வந்துட்டு இது அடுத்து வர்றது KL ராகுல். ஸோ அந்த ஒரு இதுல தான் வந்துட்டு நீங்க மேபி பண்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால ஸ்லைட் எட்ஜ் பண்ட்டு கொடுப்பாங்கன்னு தோணுது. இல்ல ஒருவேளை 2 கீப்பர் ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் திரும்ப ஸ்ரேயஸ் ஐயருக்கே போலாம். ஏன்னா சர்க்கியூட்ல இல்லாத ஒருத்தர் திடீர்னு எடுத்துட்டு வந்துட்டு லைக் சான்ஸ் கொடுக்கலன்னா அது நல்லா இருக்காதுங்கனால மேபி ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்ரேயஸ் ஐயர் ஆட வைப்பாங்களோ அப்படின்னு தோணுது. எய்தர் ஆஃப் போத் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஸ்ரேயாஸ் ஐயர் லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல பண்ண ஹீரோயிக்ஸ்க்காக கண்டிப்பா சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும். மேபி இந்த ஓடி மேட்ச் இருக்குல்ல, 3 ஓடி இருக்கு இங்கிலாண்டோட, அதுல ஆமா. எப்படி போகுது ஃபார்ச்சூன்ஸ் அவங்க பக்கம் போறது வச்சுதான் டிசைட் ஆகும் போது நிறைய பண்ட் பக்கம் ரொம்ப டெம்ப்டடா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியன் டீம். பண்ட் மாதிரி ஒருத்தர் ஒரு எக்ஸ் ஃபேக்டர். ஆனா இப்ப அவரு ஆட வச்சா KL ராகுல் நம்பர் 4ல ஆடணும், பண்ட் நம்பர் 5ல ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். ஸோ கொஞ்சம் எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு பண்ணிட்டா ஸ்ரேயாஸ் ஐயர். பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் மை ஹார்ட் சேஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் தான். நீங்க டெம்ப்டடா பண்ணிட்டு போறதுக்கு பதில் ஒரு ஓடி மேட்ச்க்கு பெட்டர் சூட்டட் பிளேயரா ஸ்ரேயாஸ் ஐயர் தெரியல எனக்கு. அதனால ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடலாம் தான் என்னோட கருத்தா இருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வரும். சப்போஸ் 2 ஸ்பின்னர் ஆடுறாங்கன்னா எந்த 2 ஸ்பின்னர் ஆடுவாங்க? ஒரு ஸ்பின்னர்னா குல்தீப் யாதவ் தான் கண்டிப்பா இருப்பாருன்றதுல எந்த சந்தேகமும் இருக்காது. ஸோ 2 இல்ல 3 ஸ்பின்னர் ஆடுறாங்கன்னா இன்னொருத்தர் யார் செகண்ட் லீட் ஸ்பின்னர் யாரு உங்களோட? ஜட்டுவா, அக்ஷரா, வாஷிங்டன் சுந்தரா? எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வைஸ் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன்.
சொல்லுங்க சொல்லுங்க பிரபு ப்ரோ. ப்ரோ சொன்ன மாரி, நம்மளும் ரொம்ப ரைட் ஹேண்டட் டாமினன்ட் ஆயிட்டுருமோன்னு தோணுது. இப்ப ஸ்ரேயஸ் நம்ம ஆடிட்டோம்னா. ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக மட்டும் தான் நான் அக்ஷர் யோசிக்கிறேன். ஏன்னா, யூ கேன் ஃப்ளோட் அப் தி ஆர்டர்ன்றதுனால லெஃப்ட் ஹேண்டர். அண்ட் இப்போ ரீசென்ட் பேட்டிங் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, அக்ஷர் ரைட்டா பெட்டரா தான் இருக்கு. பவுலிங் வந்து தெரியல. ஐ மீன் லைக் ஜடேஜா ஸ்டில் குட் இன் ஓடிஐஸ். ஐ மீன் ஹி கேன் போல் த ஸ்டெனோஸ். ஆனா அகைன் அக்ஷர் ஹஸ் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் தோணுது ரீசென்ட் டைம்ஸ்ல. அதனால ஸ்லைட் எட்ஜ் டுவர்ட்ஸ் அக்ஷர் தோணுது. இஃப் யூர் கோயிங் ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம டாப் ரைட் ஹெவியா இருக்கோம்னா, அந்த ஒரு வெரைட்டி மிக்சருக்காக வேணா அக்ஷர் ட்ரை பண்ணலாம்னு தோணுது. அண்ட் அகைன் குல்தீப் தான் இதுல இருப்பாருன்னு தோணுது. லைக் தி லீட் ஸ்பின்னர். இல்ல வி ஹேவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட். இப்போ வந்துட்டு அக்ஷர் இஸ் பெட்டர் தென் ஸோ நீங்க ஜெட்டு. அது வாஷிங்டன் வந்துட்டு லீட் ஸ்பின்னரா வைக்கிறீங்களா அப்ப? ஆ சார் இல்ல இல்ல குல்தீப் அண்ட் அக்ஷர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் அவரு. குல்தீப் தான் ப்ரோ லீட் ஸ்பின்னர். கண்டிப்பா நேம் அந்த ஆ ஃபர்ஸ்ட் நேம் அந்த ஷீட் ஸ்பின்னர் குல்தீப் தான் இருப்பாரு. அது என்னோட சாய்ஸ் அக்ஷரா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஷேஸ் ஐயர் எடுக்க ம் போறோம்னா ரொம்ப ரைட் ஹேண்டட் ஹெவியா இருக்கிறதுனால மேபி ஒரு சேஞ்சுக்காக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கொண்டு வரலாமே. எஸ்பெஷலி இந்த நியூசிலாந்து மாதிரி நிறைய இந்த சாண்ட்னர் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்க மாதிரி அதுக்காக யோசிச்சேன். கரெக்ட் தான். வாஷி குல்தீப் வந்து வந்துட்டு நீங்க லைக் எல்லா மேட்சும் பேக்கப் தான். ஆடுவீங்களா? டெஃபினட்டா. ஓகே, குல்தீப் எல்லா குல்தீப் மேட்சும் வந்துட்டு ஒரு ஆடுவோம். எனக்குமே எக்ஸ் ஃபேக்டர் செகண்ட் அவர் தான் ஸ்பின்னரா இப்போதைக்கு. வந்து அக்ஷரை தான் பார்ப்பாங்கன்னு தோணுது இந்தியா. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட்ல இது வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லாவே ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாரு. டாப் ஆர்டர்ல ஆடி கொடுத்தாலும் ஆடுவாரு. ஆனா அவர் ஓடியில எந்த அளவுக்கு எத்தனை மேட்ச் ஆடி இருக்காரு, லாஸ்டா எப்போ விளையாடி இருக்காரு நம்ம யோசிச்சுலாம் பார்க்க வேண்டியிருக்கு. அவ்வளவு சீக்கிரம் ரீசெண்ட்ல ஆடின மாதிரி தெரியல அக்ஷர். ஸ்டில் எனக்கு என்னமோ ஜட்டுவை ரீப்ளேஸ் பண்ணி அக்ஷர் தான் பிளேயிங் லெவன்ஸ்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் ஆர் அந்த ஷமி இல்ல பும்ரா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் இருக்கான் ஆடல அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் ஸ்ட்ரெயிட் விளையாடுவாருன்னு தோணுது. ஜட்டு வந்து பெஞ்ச்ல தான் இருப்பாரு நினைக்கிறேன். அலாங் சைடு ஜெய்ஸ்வால் சப்போஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா தோணுது. இல்ல அது ஆக்சுவலா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். கரண்ட் ஃபார்ம் ஆஃப் அக்ஷர் பட்டேல் இஸ் பெட்டர் தென் ஜடேஜா அப்படிங்கிறப்போ ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட் அக்ஷர் தான் ஆடுவாரு அஹெட் ஆஃப் ஜடேஜான்ட்டு. நான் ஆக்சுவலா லைக் எனக்கு ஜடேஜா நான் எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். மேபி அவங்க வந்துட்டு அக்ஷர், வாஷிங்டன் அண்ட் குல்தீப் வச்சுட்டு போயிட்டு 3 பேசரோட போவாங்க. லைக் ஃப்ரண்ட் லைன் பேசஸ் 3 பேர் வித் ஹர்ஷ்தீப்னு நான் நினைச்சேன். பட் சர்ப்ரைசிங்லி தே வென்ட் வித் ஜட்டு. பார்ப்போம். பட் ஜட்டு வந்துட்டு என்ன சொல்றது, ஆஸ் அ ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் அக்ஷரா தான் இருப்பார். இன் கேஸ் ஆஃப் இன்ஜுரி இல்ல வந்துட்டு ஒரு 2-3 மேட்ச் வந்துட்டு அக்ஷர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலங்கிற பட்சத்துல மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கை கொடுக்கும்ட்டு ஜடேஜா எடுத்துட்டு வருவாங்களா இருக்கும். யா லெட்ஸ் சி. 2-3 மேட்ச் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம் வெளியே போயிடுவோம். ஸோ அதுக்கான இடமே இல்லை. ஸோ எந்த மேட்ச் வந்து எந்த பிளேயிங் லெவலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சுட்டே தான் வந்தாகும். ஏன்னா 2 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் 2 மேட்ச் தான் வெளியே தான். ஆமா 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 அப்படிங்கிறப்ப வேற வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இருக்கிறது நாக் அவுட் மேட்ச் தான். ஏன் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாலே அதுக்கப்புறம் இருக்க எல்லா மேட்சும் நாக் அவுட் தான். ஆமா பங்களாதேஷ் கிட்ட தோத்துட்டா டெஃபினெட்லி. பாகிஸ்தான் கிட்ட ஜெயிக்கணும், நியூசிலாந்து கிட்ட ஜெயிக்கணும், செமி ஜெயிக்கணும், ஃபைனல் ஜெயிக்கணும். ஸோ ஒரு 11 வச்சு தான் ஃபுல்லா ஆட போறாங்க. அந்த 11 என்னவா இருக்கு எனக்கு அப்படிங்கிறதா இப்போ என்னமோ இந்த டீம் விஷயம். வந்து டாப் அண்ட் கட் பண்ணுவாங்கன்னு தோணுது ப்ரோ. டிராவிட் ரோஹித் மாதிரி இல்லாம கம்பீர் இருக்கிறதுனால லைக் பிளேயிங் லெவன் மாத்துவாங்கன்னு தான் எனக்கு ஏதோ தோணுது. இந்த ரீசெண்ட் இந்த சீரீஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க பர்சிஸ்டண்டா ஒரே பிளேயர் வச்சு போற மாதிரி தெரியல எனக்கும். ஸோ மேபி நான் அந்த ஜெயிச்சுட்டா நியூசிலாந்து பண்ணுவாங்கன்னு தெரியலையே. சப்போஸ் அதான் 2 மேட்ச் பட் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சா 3வது மேட்ச் வேணா ரெஸ்ட் கொடுத்து நியூசிலாந்து கிட்ட யாரையாவது ஆட வைப்பாங்க. ஆமா. நான் நியூசிலாந்து மேட்ச்ல வந்து குல்தீப்பே ஆக்சுவலி உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் பிரிங் இன் சுந்தர். ஏன்னா குல்தீப் பெருசா எஃபெக்டிவா இல்லைன்னு தோணுது எனக்கு இந்த நியூசிலாந்து பேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. ப்ராப்ளி இந்த ரீசன்சி பயஸ்னாலேயும் இந்த டெஸ்ட் சீரிஸ்னால தான் நினைக்கிறேன். பட் அதர்வைஸ் பட் அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டா அந்த ஒரு எட்ஜ் இருக்கும்னு தோணுது சுந்தருக்கு. இன்னும் மென்டலியும் சொல்றேன், நல்லாவும் மேட்ச் அப்பும் இருக்குன்னு தோணுது. அதனால மட்டும் தான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா மேட்சும் துபாயில தான் ஆடுறோம்னு நினைக்கிறேன். ஆல் 3 ஆஃப் ஆமா லீக் ஆமா, கேம்ஸ்ல. ஆமா ஆமா ஸோ யா அப்போ எல்லாமே ட்ரையும் பண்ணு. இன்க்ளூடிங் ஆமா ஆமா செமிஸ் 5 அண்ட் கேம்ஸ் ஃபைனல்ஸ். ஆனா 5 மேட்ச். ஆமா அதுதான் யோசிச்சேன் நானும். குல்தீப்புக்கும் ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்கு ப்ரோ. ஸோ குல்தீப்புமே ஆமா ஆமா. இன்னுமே ஃபுல்லி ஃபிட் தான் ஆகணும் இதுக்கப்புறம் தான். ஸோ அதுவும் ஒரு இது இருக்குதான். பவுலிங் லைனப்பே கொஞ்சம் ஃபிட்னஸ் கன்சர்னா தான் இருக்கு. பும்ரா, ஷமி, குல்தீப் அப்படின்ட்டு. ஸோ அது அது ஒரு மோஸ்டா என்ன சொல்றது மேஜர் ஆஸ்திரேலியா இஷ்யூவா தவிர இருக்கும். எல்லா டீம்ஸ்க்கும் இருக்கு ப்ரோ. சவுத் ஆப்பிரிக்காவும் நிறைய இன்ஜுரி ப்ரோனா இருக்காங்க இப்போ. ஆமா ஆமா ஸ்- ஆஸ்திரேலியா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெல் பேலன்ஸ் செட்டில்டா இருக்காங்க. மற்ற டீம்ஸ் எல்லாருமே இங்கிலாந்துக்குமே அந்த இஷ்யூஸ் இருக்குதா இன்னும் பவுலிங்ல. ஸோ இப்போ மிஸ் அவுட் பண்ண பிளேயர்ஸ் பத்தி பேசலாம். ஸ்கை பத்தி ஏதாவது பேசணுமா? ஸ்கை மிஸ் அவுட் பண்ணல யாருக்கும் எந்த ஷாக்கும் இல்ல. இல்ல இல்ல ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கை வந்துட்டு லைக் ஓடிஐக்கு வந்துட்டு மேபி அவர் ஃபிட் ஆக மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அண்ட் அதுல ஒரு இது எதுவும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ, சித்தார்த் ப்ரோ? இல்ல ப்ரோ கரெக்ட் தான். ஸ்கை அன்னைக்கே அந்த வேர்ல்ட் கப்பே நான் சொன்னது என்னன்னா, இப்போ ஹர்திக் இன்ஜூர் ஆனா அதை ரீப்ளேஸ் பண்ணிருக்க வேண்டியது அக்ஷர் பட்டேல் தான் ஆக்சுவலி. மேபி நாட் லைக் டு லைக் பட் ஒரு ஆல்ரவுண்டர் இன்னொரு
இன்னொரு பவுலிங் கொஸ்டின் இருந்திருக்கும். ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் ஸ்கை. அண்ட் அக்ஷர் ஒரு ஏபிள் பேட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா ஸ்கையோட பெட்டரா ஆ ஆடி இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அந்த இதுல அவர் அந்த ரோல்ல நிறைய ஆடி இருக்காருன்னு தோணுது அக்ஷர். அதனால தான். அண்ட் ஐ டோன்ட் திங்க் மேபி ஸ்கை வந்து ஒரு பெரிய மிஸ் மாதிரி இல்ல. மேபி நம்ம வந்துட்டு லைக் பேசணும்னா லைக் கருண் நாயர் பத்தி தான் பேசி ஆகணும். ஏன்னா ஒரு ஃபினாமினல் ஒரு என்ன சொல்றது சூப்பரா ஆடிட்டு இருக்காரு நடந்திருக்காரு. விஜயசாரில். பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்துட்டு சான்ஸ் கிடைக்கல. பட் ரோஹித் சாரி கம்பீர் வந்துட்டு அவர் கோச்சிங் ஸ்டீம் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு லைக் ஓடிஐக்கு நாங்க விஜயசாரியை தான் பார்க்க போறோம், 2020க்கு ஐபிஎல் அண்ட் டெஸ்ட்டுக்கு ரஞ்சி டிராஃபின்னாரு. பட் ஏன் வந்துட்டு லைக் கன்சிடர் பண்ணல கருண் நாயர்ன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதனால கருண் நாயர் கன்சிடர் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? கருண் நாயர் இனிஷியலா இருந்ததும் ஒரு ரெட் பால் செட்டப்ல தான் இருந்தாரு நம்மளோட அந்த ஆமா பழைய இங்கிலாந்து சீரீஸ்லயும். ஒயிட் பால் அவர் நான் ஆடின மாதிரி ஐ டோன்ட் ரிமெம்பர் ஃபார் இந்தியா. ப்ராபப்ளி அதுதான் அவங்கள லைட்டா ஒரு பேக் சீட்டு புஷ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் ஐ எம் அ பிலீவர் லைக் இப்போ ஒரு பிளேயர் ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்காங்கன்னா அவங்களுடைய ஸ்கில் அப்பயே யூட்டிலைஸ் பண்ணிட்டா பெட்டர்னு தோணுது எனக்கு. எக்ஸாக்ட்லி. வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கொடுக்கறதுக்கு நெக்ஸ்ட் இயர் அவர் இந்த ஃபார்ம்ல இருக்க மாட்டாரு. அப்போ அவர் ஃபெயில் ஆனார்னா கண்டிப்பா ட்ராப் ஆயிடுவாரு. ஸோ ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் அந்த மாதிரி வெயிட் பண்ணி சான்ஸ் கொடுக்கறதுலையும். இப்போ ஓடிஐ நடக்குது. இதுதான் ஓடிஐ சீசன். இந்த நெக்ஸ்ட் 2 months ஓடிஐ சீசனா அப்பதான் அவருக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கணும். ஐ டோன்ட் திங்க் அவர் வெயிட் பண்ணி எண்ட் ஆஃப் திஸ் கருண் இயர் நாயர் நெக்ஸ்ட் தானே இயர் கொடுக்கறது சொல்றீங்க? ஆமா 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 ஆமா. யூஸே இல்லை இப்போ. ஸோ அண்ட் அகைன் நம்மளோட மிட் லாட் ரொம்ப பேக்டா இருக்கு ப்ரோ. அவர் வந்தாலுமே ரிசர்வ்ல தான் இருந்திருக்கணும்னு தோணுது. ஏன்னா நம்ம பண்டையே ஃபிட் இன் பண்ண முடியாம இருக்கும் இங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ம் கருணார் வந்துமே பெஞ்ச் தான் வார்ம் பண்ணியிருப்பாரோ அண்ட் ஒரு ஸ்லாட் தான் எடுத்திருப்பாரோன்னு தோணுது. ஐ டோன்ட் திங்க் யோட மீடியேட் டு த பிளேயிங் மேபி 11. அது ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதில் தான் சரி வந்திருக்கும். பதிலா ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்தே கருண் இருக்கலாம். நாயர் போயிருக்கலாம். அது ஆக்சுவலி ஆமா ஆமா ட்ரூ. டிராப் பண்ற அளவுக்கு இவங்க அது அதான் ஒரு ப்ரோ போல்டு கால் தான். நீங்க சொன்ன மாதிரி கம்பீர் சொன்ன மாதிரி அந்த அவர் சொல்ற மாதிரி ஸ்டாட்ஸ்ல வச்சுலாம் டீம்லாம் பிக் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேவரட்டிசம் இருக்கு. எனக்கு அன்னைக்கே ஹோப் இல்லை. நம்ம பேசும்போது பிஜிடிக்கு அந்த ஃபைனல் டேக்கு முன்னாடி எனக்கு பெரிய ஹோப்பே இல்லை அவங்க இது பண்ணுவாங்க டெல்டா ரவுண்ட். அது ஒரு நல்ல டோட்டலாக போஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாகவே இருந்துச்சு இந்த டீம்ல. ஸோ அதேதான் நடந்துச்சும் கூட. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரை வந்து நம்ம மிஸ் அவுட் பண்ற அளவுக்கு அவர் இது தப்பு பண்ணல. அவரு ஆக்சுவலி ஓடிஐ பெருசா இல்லாதனால அவருக்கு சான்ஸ் இல்லாம போச்சு. கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓரளவு திருப்பி உள்ள வரவே முடியல. பட் அதுதான் ஒரு சிலர் ஆல்ரெடி நல்லா பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே வாக்கிங் பண்றாங்க. ஒரு சிலர் எவ்வளவு டொமஸ்டிக்ல பண்ணாலும் அவங்க திருப்பி உள்ள வர முடிய மாட்டேங்குது. இதை பத்தி தனியா நம்ம ஒரு வீடியோ தான் போடணும். பட் இப்போ இப்ப இவங்களுக்கு தான் இருக்க ப்ரோ ஸ்குவாட்ல ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வரும். வீக்னஸ் என்ன தெரியுது? இப்போ இந்த ஓடிஐ சீரீஸ்ல கில் பெர்ஃபார்ம் பண்ணல, ஜெய்ஸ்வால் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா இவங்களுக்கே இப்போ ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ யாரை பேக் பண்ணணும், இப்போ யாரை அவங்க இது பண்ணணும்ன்றது. கில்லோட ஃபார்ம் அப்படிதான் இருக்கு. ஐ டோன்ட் திங்க் இப்போ கில் லாஸ்ட் இயர் இந்த வைஸ் கேப்டன்சி கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கேட்டிருக்கே போடல 2023ல. அப்பதான் பீக் ஃபார்ம்ல இருந்தாரு, ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ்லயும் வந்தாரு. இப்போ அவரே கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டா தான் இருக்காருன்ற போது ஒரு எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ஆடட் ப்ரெஷர் மாதிரி தான் இருக்கும் அது. அதான் இப்போ ஜெய்ஸ்வால் இப்போ ஆக்சுவலி திடீர்னு 2 செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னா இப்போ கில் 2 ஃபெயிலியர்னா இப்போ அவங்களுக்கே ஒரு டவுட்ஸ் ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கும் ஒரு இதுதான் இருக்கும். லாஸ்ட் இயர் இந்த டேட்ல தான் டபுள் செஞ்சுரி வேற அடிச்சாராம் சுப்மன் கில். ஸோ அதனால அவர் சித்தார்த் ப்ரோ சொல்ற மாதிரி லாஸ்ட் இயர் கொடுத்திருந்தா மேபி கன்வின்சிங்கா இருந்திருக்கும். சரி ஓகே ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்காருன்ட்டு. பட் வி ஹேவ் டு அக்செப்ட் தட் அடுத்த டிரான்சிஷன் அவங்க வந்துட்டு சுப்மன் கில் தான் பாக்குறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். லெட்ஸ் see. அண்ட் ஐ திங்க் இல்ல நான் வந்து என்ன கேட்கிறேன், இந்த இங்கிலாந்து ஸ்குவாட்ல நியூசிலாந்து எது வந்து உங்களுக்கு பாகிஸ்தான்லாம் சொல்லுங்க. சாரி பேசுங்க ப்ரோ. இல்ல இப்போ இல்ல இங்கிலாந்து இல்ல நீங்க நியூசிலாந்து சொல்லுங்க. பாகிஸ்தானோட ட்ரை சீரிஸ் ஆடுறாங்க போல ஜஸ்ட் பிஃபோர் த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. அவங்களாம் இன்னும் மோர் சூட்டட் மோர் ப்ராக்டிஸ்டா வருவாங்களோன்னு தோணுது. இப்போ நம்மளுக்கு பெரிய எக்ஸ்போஷர் இல்லை ஓடிஎஸ்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ. ஸோ அதனால தான் நம்ம டீம் பிக் பண்றதும் பிக்கிங் ஆஃப் இந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல இருந்து தான் பிக்கும் பண்றோம். ஸோ அது ஒரு லைட்டா ஒரு ஸ்லைட் டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கும். பட் ஒரே கிரவுண்ட்ல விளையாட போறோம்ன்றது பெரிய அட்வான்டேஜ் தான். பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க. எனக்கு என்னன்னா இப்போ இந்த ஸ்குவாட்ல நமக்கு இவங்களுக்கு பதில் இவங்க இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் இருக்கா, இல்ல பக்கா ஸ்குவாடா தெரியுதா டு கோ ஃபார் ட்ராஃபி? இல்ல பக்கா ஸ்குவாட் இல்ல ஆக்சுவலா. இல்ல அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட்டாவே 4 ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆடணுமா அப்படிங்கிறது ஒரு மேஜர் வீக்லிங். ஏன்னா நான் திரும்ப அதான் கோட் பண்றேன், 2021 வேர்ல்டு கப் நம்ம வருண் சக்கரவர்த்தியை வந்துட்டு ரொம்ப அதிகமா ரேட் பண்ணிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ அது வந்துட்டு ஒரு மேஜர் வீக்லிங். அண்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு அப் ஃப்ரண்ட் சீமர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு 2 பேரும் கொஞ்சம் ஒருத்தர் இன்ஜுரி, 2 பேருமே ஆக்சுவலா இன்ஜுரில இருந்து வராங்க. ஜஸ்பிரீத் பும்ராவும் இப்போ ஒரு இன்ஜுரில இருந்து வராரு. ஷமி லாங்கா எனக்கு 2023க்கு அப்புறம் ஒரு ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் ஆடவே இல்லைன்னு நினைக்கிறேன் எங்கேயுமே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இது வீக்லிங்கா பாக்குறேன். மற்ற டீம்ஸ் எல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓடிஐ சீரிஸ் த்ரூ அவுட் தி கேலண்டர் இயர் விளாண்டே இருந்தாங்க 2024ல. நமக்கு ஸ்ரீலங்கா டூருக்கு அப்புறம் இப்பதான் அந்த ஒரு இதுவே வருது. மேபி அந்த ஸ்ரீலங்கா டூரை வந்துட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அங்க வந்துட்டு பெட்டரா அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அந்த ஸ்கவுட்டிங்க. பட் அது ஒண்ணுதான் வீக்லிங்கா தெரியுது. பட் பாப்போம். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சாலிடா இருக்கு. கான்செப்ட் நீங்க சொல்றீங்க, அதை வந்து போன வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்புக்கு இதே மாதிரி 4 பேரை கூட்டு போனாங்க. அக்சர் ஜட்டு, குல்தீப் சாஹல் 4 பேரை கூட்டு போனாங்க. அந்த ஏதாவது
அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் இதுல 4 ஸ்பின்னரோட போலாம் ஏதாவது பண்றாங்களான்னு தெரியல. அப்பயும் இதே கேள்விகள் நம்ம கேட்டுட்டு தான் இருந்தோம். 4 ஸ்பின்னர் தேவையா, 4 ஸ்பின்னர் தேவையா. அப்போ அவர் அதுதான் எனக்கு குஷன் வேணும்னு சொன்னாரு. டிராஃபி அடிச்சிட்டாரு. ஸோ இல்ல அப்ப அதுக்கு வேற ஆக்சுவலா திருப்பி உங்களுக்கு இது வேற கொடுத்தாரு. அவரு 4 ஸ்பின்னர் வெஸ்ட் கேட்டீங்க. இண்டீஸ் இல்ல வெஸ்ட் இண்டீஸ்ல உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னாரு. சோ வெஸ்ட் இண்டீஸ்ல கொஞ்சம் அந்த ஒரு டேர்னிங் விக்கெட்ஸ் அந்த இது இருக்குங்கறனால. பட் இப்போ ஆட போறது உங்களுக்கு 5மே துபாயிலன்னு தெரிஞ்சு போச்சு. துபாயில மோஸ்ட்லி ஃபிளாட் ட்ராக் தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க என்ன டேர்ன் நீங்க இது பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு தெரியல. பட் யா லெட்ஸ் சி திரும்ப கப்பு ஜெயிச்சிட்டா வந்துட்டு லைக் அவர் என்ன சொல்றது லைக் ஓகே தேர் டிசிஷன் இஸ் ரைட்டுங்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால பார்ப்போம் லெட்ஸ் சி. சித்தார்த் எனக்கு அதான் ப்ரோ. எனக்கு சிராஜ் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் கொஸ்டின் இருந்திருக்கலாம்னு தோணுது. இன்ஸ்டெட் ஆஃப் ஐ டோன்ட் நோ இப்போ நான் ஒரு பின்னர் அவங்களே லைட்டாக கன்ஃபியூஸ்டாக இருக்கறனால தான் அப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஸோ ப்ராப்ளி நான் ஒரு ஜெய்ஸ்வால் இருக்க ஸ்பாட்ல நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் சிராஜ் மாதிரி எடுத்திருந்திருப்பேன். ஐ டோன்ட் திங்க் ஏதோ ஒரு பேஜ்ல ஸ்போர்ட்ஸ் பேஜ்ல பார்த்து அர்ஷித் ராணா மைட் பி இந்த ட்ராவலிங் ரிசர்வ்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சுட் பி சிராஜ் தான் மெயின்லி. ஐ டோன்ட் திங்க் அர்ஷித் ராணா ஈவன் மேக்ஸ் இட் டு ஓடிஐ ஸ்குவாட். ஸோ அதான் ஒரே ஒரு கன்சர்ன் இருந்துச்சு, ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் கொஸ்டின் இருந்திருக்கலாமோ அப்படின்னு. ஓகே. அது உங்களுக்கு ஃபினிஷிங் தாட்ஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்த ஸ்குவாடை பார்க்குறப்ப 11ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்ன நினைக்கிறீங்க? ஃபைனல் தாட்ஸ் பிரபு. இல்ல ப்ரோ அதான் ப்ரோ ஆக்சுவலா நம்ம ஸ்குவாட் பார்த்துட்டோம். மேபி அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு டைம் பர்மிட்ஸ்னா நம்ம வந்துட்டு நம்ம ஆட போற டீம்ஸ் பங்களாதேஷ், நியூசிலாந்து, பாகிஸ்தான் அவங்களோட ஸ்குவாட்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வேணா ஒரு டீடைல்டு வீடியோவா விடுவோம். இப்ப பார்த்த வரைக்கும் லைக் ஓகே லுக்கிங் குட். பட் இது சாம்பியன்ஷிப் சைடா அப்படின்னு கேட்டா லைக் அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு லைக் அந்த ஒரு சாம்பியன்ஷிப் சைடு மாதிரி எனக்கு தெரியல. மேபி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஃபீல்ட்ல போய் அவங்க கொடுக்குற இதுல தான் தெரிய போகுது. ஸோ அதனால பார்ப்போம். லெட்ஸ் கீப் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோ. ஸோ பார்ப்போம். சித்தார்த் உங்க ஃபைனல் தாட்ஸ். ஆஸ் அ 15 ஸ்குவாட் அது நல்ல ஸ்குவாட் தான். லைக் லாஸ்ட் வேர்ல்ட் கப் இருந்த ஸ்குவாட் தான். ஆனால் லைக் அதே ஃபார்ம் ரெப்ளிகேட் பண்ண முடியுமா? கேஎல் ராகுல், விராட் கோலி ஒரு ஃபினாமினல் ரன். அப்போ அதே ஃபார்ம் அவ்வளோ ரீக்ரியேட் பண்ண முடியுமா? பீட் ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க எல்லாருமே. அண்ட் அதே தான் இப்போ பேசர் கிட்ட தான் நிறைய ஒர்க் லோடு இருக்கிற மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. அது எல்லாமே அவங்க லிவ் அப் பண்ணாதான் ஐ திங்க் இது ஒரு லாங் ரன் ஆஃப் டோர்னமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. அண்ட் ஐ திங்க் வில் டூ வெல் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வில் ரீச் தி செமிஸ். அதுக்கப்புறம் ஐ திங்க் இட்ஸ் எனி ஒன்ஸ் டே தான் அது. பார்ப்போம். ஓகே. எனக்கு நான் தான் வீக் லிங்க்ஸாக தான் அதை பற்றி நான் சொல்லலை. வீக் லிங்க்ஸாக நான் பார்க்குறது பவுலிங் டிபார்ட்மெண்ட்டோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான். எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்க போகிறாங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுங்கிறத வச்சு தான் இந்தியாவோட ஃபேட்டோ டெஸ்டினியோ இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா ஹர்ஷதீப் சிங்குமே எந்த அளவுக்கு ஓடிஐல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எத்தனை ஓடிஐஸ் ஆடி இருக்காருன்றதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அவருமே ஓடிஐ சர்க்கியூட்ல கொஞ்சம் புதுசு. அண்ட் பும்ரா, ஷமி இவங்கெல்லாம் இன்ஜுரி கன்சர்னாக இருக்காங்க. குல்தீப்பும் முன்னாடி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ பவுலிங் டிபார்ட்மெண்ட்டே கொஞ்சம் ஷேக்கியா தெரியுது. அண்ட் இது மேல பாத்தீங்கன்னா கில்லுக்கு வந்து அந்த அளவுக்கு இப்போ ஃபார்ம் அவுட்டா இருக்காரு. விராட் அண்ட் ரோஹித் வந்து இவங்க 3 பேருமே கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டா தான் இருக்காங்க. ஆனா ஓடியில ஆப்வியஸ்லி வேற பால் கேம் ஆல் டுகெதர். ஸோ உங்களுக்கு தேர்ட்டி கிளிக் ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கவங்களுக்கு அவ்வளவு பெருசா சான்ஸ் கூட கிடைக்காது. லெட்ஸ் எப்படி போகுதுன்னு. ஷேர்ஸ் எதுவுமே ரொம்ப நாள் பேசி திருப்பியும் இந்தியன் சர்க்கியூட்ல வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஓடிக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அது அவங்க எல்லாமே கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல டீமா தெரியும். கிளிக் ஆகுதுன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் வந்து எங்கேயாச்சும் உதப்பட்டாங்கனாலே நியூசிலாந்து கிட்ட டூவர் டே ஆடணும். நியூசிலாந்து கிட்ட டூவர் டே ஆடுறதே வந்து ஒரு பெரிய தலைவலி. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் எப்படி போகுது இந்தியாவுக்கு அப்படிங்கிறத வச்சுதான் இருக்கு. பிரபு சொன்ன மாதிரி நம்ம அந்த 3 டீமோட ஸ்குவாடும் பார்த்துட்டு எப்படி இருக்கு, இந்தியாவோட பிளேயிங் எலிமெண்ட்ஸ் எப்படி செட் பண்ணா பக்காவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீடைல் அனாலிசிஸ் வீடியோட உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் பாய். நாளைக்கு முடிஞ்சா ஒரு லைவ்ல உங்களோட டீம் அனாலிசிஸ் பத்தி இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது விக்கி வித் பிரபு.